பசுபதி நினைப்பாரு, இந்த வெத்து வேட்டுங்களெல்லாம் வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. நிவின் அப்பா அம்மா ஒரு டம்மி பீஸு. நிவின் அதுக்கு மேலே ஒரு பயந்தாங்குழியாக இருக்கான். இவனுங்களெல்லாம் நம்பி நம்ம காய் நகர்த்தணும்னு நினச்சா முடியவே முடியாது. இப்போ உடனே இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னா ஒரே வழி சாரதாவுக்கு கால் பண்ணுறது மட்டும்தான். சாரதா அவங்க குடும்பத்தில் எல்லாரும் இங்கே வந்தால் மட்டும்தான் இந்த கல்யாணம் நிற்கும். அதுலேயே அந்த கங்கா நல்லா வாயடிக்கிறவ. அவள் வந்தால் தான் இங்கே சீன் வேறு லெவலில் இருக்கும். அவங்கள முதல்ல வர வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அதுக்கப்புறம் காவேரி, நீ கொஞ்சம் நிஜமாக பண்ணியிருக்க எனக்கும் என் குடும்பத்துக்கும். என் குடும்பத்தை இவ்வளோ தூரம் கொண்டு வந்து இவ்வளோ தூரம் அசிங்கப்படுத்துனதுக்கு காரணம் நீ தான். என் பொண்ணு தான் வந்துட்டு நிவின் கல்யாணம் பண்ணுறதா இருந்தார். அந்த வாழ்க்கையும் கெடுத்துட்டு அட்லீஸ்ட் வந்துட்டு பணக்கார மாப்பிள்ளையான அந்த அஜயை வந்துட்டு கல்யாணம் பண்ணி வச்சா என் பொண்ணு ராணி மாதிரி இருப்பான்னு நினச்சா அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அவன் ஒரு டம்மி பீஸு வெத்து வெட்டுங்கிறது இப்போ தான் தெரிஞ்சுது. மொத்த சொத்துக்கும் வந்துட்டு இந்த விஜய் தான் ஓனருன்றதை தெரிஞ்சு நிவினை கழட்டி விட்டுட்டு விஜய் கல்யாணம் பண்ண அவன் பெரிய பணக்காரன்னு. ஸோ அடுத்தது வந்துட்டு யமுனாவுக்கு வந்துட்டு உன் தங்கச்சியை வந்துட்டு நிவினை கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு அடுத்த பிளான் போட்டு யமுனாக்கும் நிவினுக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்கு இப்போ பிளான் பண்ணியிருக்கியா? அடுத்தடுத்து வந்துட்டு நீ பிளான் பண்ண மாதிரியே தான் எல்லாமே நடந்துகிட்ருக்கு. இந்த டைம் வந்து நான் உன்கிட்ட தோக்கவே மாட்டேன். நீ கொடுத்த எல்லா அடிக்கும் திருப்பி பதில் அடி கொடுக்காமல் விடவே மாட்டேன். என்னை நீ கொஞ்சம் நெஞ்சமாக பண்ணியிருப்ப அப்படின்னு நினச்சிட்டு உன்னை கேவலப்படுத்தாமல் விடவே மாட்டேன். அதுவும் போக உன்னோட கான்ட்ராக்ட் விஷயம் வந்து எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கீங்களா? நீ கல்யாணம் பண்ணியோ கல்யாண மண்டபத்திலே வச்சு உன்னோட கான்ட்ராக்ட் விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். எதுக்காக நான் வாயை மூடிட்டு அந்த விஷயத்தை யார்கிட்டயே சொல்லாமல் இருக்கேன்னா, கான்ட்ராக்ட் முடிஞ்சு அந்த வீட்டை விட்டு நீ வெளியில் ஓடிட்டேன்னா என் பொண்ணு ராகினி அந்த வீட்டில் சந்தோஷமாகவும் என் பொண்ணு ராகினி அங்கே மகாராணி மாதிரி பிழைப்பாங்கிறதுக்காக ஒரே விஷயத்துக்காக தான் இந்த கான்ட்ராக்ட் விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லாமல் இருக்கேன். ஏன்னா கான்ட்ராக்ட் முடிஞ்சு விஜயே உன்னை துரத்தி விட்டுருவான். அதுக்கப்புறம் என் பொண்ணு தானே அங்கே ராணியாக இருக்க போகிறான்ற ஒரே காரணத்துக்காக தான் அந்த கான்ட்ராக்ட் விஷயத்த யார்கிட்டையும் சொல்லாமல் வாயை மூடிட்டுருக்கேன். ஆனால் இப்போ நடக்கிறதெல்லாம் பார்த்தா அவன் என்ன ஒரு பக்கம் பொண்டாட்டிங்கிறான், உன்னை வந்துட்டு ரொம்ப உரிமையாக பேசுகிறதெல்லாம் பார்த்தா எனக்கே சந்தேகமாக இருக்குது. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து என்ன கேம் ப்ளே பண்ணுறீங்கன்னே தெரியல. ஆனால் எதுவுமே நடக்காது. நீ நினச்ச மாதிரி எதுவுமே நடக்காது. நடக்கவும் விட மாட்டேன். இந்த டைம் வந்துட்டு பசுபதி ஏமாறவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு சாரதாவுக்கு கால் பண்ணுவார். என்ன சாரதா, கொடைக்கானலில் தான் உன் பிள்ளைங்களெல்லாம் வந்துட்டு ஏவி விட்டு நிறையா பிரச்சனை பண்ணிவிட்டு கண்ட விஷயங்களையும் பண்ணிட்டு இருந்தேன்னு பார்த்தா சென்னை வந்தும் நீங்களாம் திருந்தலையா? சென்னை வந்து இந்த பொழப்பு தான் பொழைச்சிட்ருக்கீங்களா அப்படின்னு கேட்க சாரதா ரொம்பவே டென்ஷன் ஆயிடுவாங்க. எதுக்கு நீ கால் பண்ணியிருக்க? எப்போவுமே எங்களை நிம்மதியாக இருக்க விடவே மாட்டியா? இப்போ தான் கொஞ்ச நாள் உன் தொல்லையிலேருந்து நாங்கள் நிம்மதியாக இருக்கோம். திருப்பி எதுக்கு கால் பண்ணியிருக்க? நீ கால் பண்ணாலோ இல்லை வந்தாலோ ஏதாவது ஒரு பிரச்சனையாக தான் இருக்கும். இப்போ என்ன சொல்ல போகிற சொல்லு அப்படின்னு சாரதா கேட்க, நான் என்ன சொல்ல போகிறேன், பெரிய விஷயமாக தான் இருக்குது. இதெல்லாம் கேட்குறக்கு உனக்கு காதுக்கு குழு குழுன்னு இருக்கும். சொல்கிறேன் கேட்டுக்கோ. இப்போ உன் பொண்ணு யமுனா, அதாவது 3வது பொண்ணு யமுனாவுக்கு வந்து இங்கே பரபரப்பாக இங்கே கல்யாணத்துக்கு நடந்து எல்லா ஏற்பாடும் வந்துட்டு உன் பொண்ணும் மருமகனும் சேர்ந்து பண்ணிகிட்ருக்காங்க. அது தெரியாமல் அங்கே என்ன நீ பூஜை பண்ணிகிட்ருக்கியா அப்படின்னு கேட்க, என்ன உளர்ற பசுபதி, என் பொண்ணு யமுனாக்கு எதுக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணணும்? அவள் ஐஏஎஸ்க்கு படிச்சுட்ருக்கா. அவளை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஐஏஎஸ் ஆக்குறது தான் எங்களோட கனவு. அவளுக்கு எதுக்கு கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்னு கேட்க, நீ கல்யாணம் பண்ணலை, இங்கே உன் பொண்ணு காவேரியும் உன் மருமக விஜயும் சேர்ந்து தான் அவளுக்கு பரபரப்பாக வந்துட்டு கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் 10 நிமிஷத்தில் வந்துட்டு கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொல்ல அவங்க அப்படியே ஷாக் ஆயிடுவாங்க. தலையில் இடி விழுந்த மாதிரி ஆயிரும். என்ன சொல்கிற, ஏற்கனவே வந்துட்டு காவேரியும் யமுனாவும் ஃபார்ம் ஹவுஸ் போகிறேன்னு சொல்லி 10 நாள் ஆச்சே, இன்னும் அவளுங்க வந்த பாடு இல்லை. ஒருவேளை ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ, பசுமதி சொல்கிற மாதிரி ஏதாவது அங்கே பிரச்சனை நடக்குதோ அப்படின்ட்டு ஒரு மாதிரி அவங்க மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்ருப்பாங்க. என்ன பசுபதி விளையாடாத, எங்கள் குடும்பத்தை கொஞ்சம் நிம்மதியாக இருக்க விடு. உங்கள் பிரச்சனையில் தான் நான் எதுவும் வரதில்லைல்ல. என் பொண்ணுங்க சேஃபாக தான் இருக்காங்க. என் பொண்ணு பத்திரமா தான் இருக்காளுங்க 2 பேரும். என் மருமகன் கூட தான் இருக்காங்க. அவளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்ல, உன் பொண்ணுங்க பத்திரமா உன் மருமகன் கூட தான் இருக்கா. யமுனாக்கு வந்து இப்போ 10 நிமிஷத்தில் கல்யாணம் நடக்க போகுது. அதுவும் கல்யாண மாப்பிள்ளை யாருன்னு கேட்டால் நீ இன்னுமே வந்துட்டு ஷாக் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்ல, என்ன உளர்ற பசுபதி அப்படின்னு அவங்க அம்மா கேட்பாங்க. அதுக்கு உடனே பசுபதி சொல்லுவார், நிவின் இருக்கான்ல, அந்த குமரன் டெய்லர் கூட சேர்ந்து என் மாப்பிள்ளை ஒருத்தன் சுற்றிட்டு இருப்பான்ல நிவின்ட்டு, முதல்ல காவேரி கூட லவ் பண்ணி டெலிகாஸ்ட்லாம் பண்ணனே அவரோட ரிசப்ஷனில் சீனு, அவனை வந்துட்டு இப்போ வளைச்சி போட்டு யமுனாவுக்கு கல்யாணம் பண்ண வைக்கிறதுக்காக உன் பொண்ணு காவேரி பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு எல்லா விஷயங்களும் பண்ணிகிட்ருக்கா. அதுக்கு உன் மருமக வேறு உடந்தையாக இருக்கான். இப்போ நீ வந்தேன்னா மட்டும்தான் வந்துட்டு அந்த கல்யாணத்தை நிறுத்த முடியும். இதெல்லாம் உங்களுக்கே அசிங்கமாக இல்லையா? இப்படி ஒவ்வொரு பணக்காரனை பார்த்து கல்யாணம் பண்ணி இப்படி செட்டில் ஆகிறதுக்கு நீங்கள்லாம் கொடைக்கானலில் பிச்சையே எடுத்துருந்துருக்கலாம். இதெல்லாம் உனக்கு அசிங்கமாக இல்லையான்னு கேட்க சாரதா உடனே டென்ஷன் ஆயிடுவாங்க. வாயை மூடு முதல்ல. என்னையும் என் குடும்பத்தையும் பற்றி பேசுகிறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் கிடையாது. நாங்கள் வந்து நேர்மையாகவும் யார் பணத்துக்கும் யார் சொத்துக்கும் ஆசைப்படாமல் நாங்கள் பாட்டு உழைச்சி முன்னேறிட்டுருக்கோம். இந்த மாதிரி அபாண்டமாக பேசாத. என் பொண்ணுங்களை பற்றிலாம் தப்பாக பேசினா உன் நாக்கு அழுகிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நான் சொல்கிறதெல்லாம் உண்மை தான். நீ நம்பினாலும் சரி நம்பலனாலும் சரி,
இப்போ நீ 10 நிமிஷத்தில் வந்துட்டு இங்கே வரலன்னா வந்துட்டு யமுனாவுக்கு கல்யாணம் நடந்துடும். அந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னா நீ உடனே இங்கே கிளம்பி வரணும்னு சொல்ல சாரதா உடனே கங்கா அப்படின்னு கத்திட்டு கங்கா கிட்ட இதெல்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி யமுனாக்கு அவசர அவசரமாக அங்கே கல்யாணம் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காளாண்டி. காவேரியும் விஜயும் சேர்ந்து தான் இது எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்களாம்மா. உடனே நம்ம அங்கே போகலன்னா கல்யாணம் நடந்துருன்னு சொல்லி பசுபதி கால் பண்ணியிருக்காரு. வாங்க எல்லாரும் போகலான்னு சொல்ல குமரனுக்கு அப்போவே டவுட் வந்துடும். குமரன் ஆமாம், அன்றைக்கி நிவின் வந்து நிவினை பார்த்தப்போ அவர் ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருந்தான். அவன் சரியாக பேசவும் இல்லை. காவேரியும் யமுனாவும் வந்துட்டு வீட்டை விட்டு போய் 10 நாள் ஆச்சு, இன்னும் வர காணோம். ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு, என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. இந்த நிவின் அன்னைக்கு என்கிட்ட சொல்ல தான் வந்தான். சொல்ல வந்துட்டு அன்றைக்கி சொல்லாமல் போயிட்டான். இந்த உண்மையை தான் சொல்ல வந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஐயோ, எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இப்போ எதுவுமே பண்ண முடியாமல் தலைக்கு மேலே போயிடுச்சே, எந்த விஷயமும் பண்ண முடியாமல் ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு சரி இப்போ நீங்கள் அவசரப்பட வேண்டாம், டக்குன்னு நீங்கள் கிளம்புங்க, மெதுவாக வந்துட்டு பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அங்கே என்ன வேணும்னாலும் நடந்துருன்னு சொல்லிட்டு குமரன் வேக வேகமாக எல்லாத்தையும் அழைச்சிட்டு கோயிலுக்கு போவார். விஜய் வந்துட்டு பசுபதியை மிரட்டிட்டு இருப்பார். இந்த மாதிரி தேவையில்லாத எந்த குட்டி கலாட்டாவும் பண்ணிடாத. நான் வந்துட்டு யமுனாக்கும் நிவினுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது நான் முடிவு பண்ணதான். நிவினுக்கும் சம்மந்தம் தான் இந்த கல்யாணத்தில். அதனால் ஏதாவது தேவையில்லாத குட்டி கலாட்டா பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு மட்டும் பார்க்காத. அதன் போக இந்த கல்யாணத்துக்கு ஒன்று யார் கூப்பிட்டா, ஏன் இங்கேயே வந்துட்டு நீ மோப்பம் முடிச்சுட்டு நின்றுட்டுருக்க, ஏதாவது பிரச்சனை பண்ணுறியா பசுபதி அப்படின்னு கேட்க, நான் என்னப்பா பண்ண போகிற பிரச்சனை, இது உங்கள் இடம், நீங்கள் கல்யாணம் பண்ணுறீங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு நிவினுக்கு தாய்மாமனாக வந்து நான் இந்த இடத்துல வந்து நின்றுருக்கேன், அவருக்கு தேவையான முறையெல்லாம் பண்ணிவிட்டு நானே போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி பசுபதி நக்கலாக பேசுவார். உடனே விஜய்க்கு டவுட் வந்துடும். இல்லை, இவர் வந்துட்டு இந்த அளவுக்குலாம் நல்லவர் கிடையாது, இவர் ஏதோ ஒரு குட்டிகளாட்டா பண்ண தான் போகிறாரு, நம்ம எது வந்தாலும் பார்த்துக்கலாம், ஆனால் யமுனாக்கும் நிவினுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சே ஆகணும். அப்போ தான் வந்துட்டு காவேரி நானும் சந்தோஷமாக இருக்க முடியும். நிவினை வந்துட்டு இவ்வளோ நாள் வந்துட்டு வெயிட் பண்ண வச்சதுக்கான குற்ற உணர்ச்சி எப்போவுமே நம்ம மனசில் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அதுலேருந்து நம்ம ரிலீஃப் ஆகணும்னா அவங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சே தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு எல்லா ஏற்பாடும் வேக வேகமாக பண்ணிகிட்ருப்பாரு. தாலி கட்டுறக்காக வந்துட்டு நிவின் எல்லாம் ரெடி பண்ணி யமுனாவே ரெடி பண்ணி உட்கார வச்சுருவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நிவினோட அப்பா அம்மா வந்துட்டு அங்கே வந்துடுவாங்க. நிவின் நிறுத்துட்டா, என்னடா பண்ணிகிட்ருக்க, நாங்கள் அவ்வளோ தூரம் சொல்லி எங்களை மீறி எதுக்கு நீ வந்த, நீ என்ன தப்பு பண்ணியிருக்க, நீ தப்பு பண்ணனால தான் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்ல விஜய் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவார். நான் ஏற்கனவே உங்களை வீட்டில் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன், எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், கோயிலில் தாலி கட்ட போகிற நேரத்தில் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களை போட்டு தள்ளிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டென்ஷன் ஆகி பேசிடுவார். கரெக்டாக சாரதா கங்காவில் உள்ளே வந்துடுவாங்க. கங்கா உள்ளே வர ஆரம்பிச்சதுமே காவேரின்னு கத்திட்டு வருவாங்க. பின்னாடியே அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா யமுனா என்னடி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கத்திட்டு வரதை பார்த்து எல்லாருமே எந்திரிச்சு நின்றுருவாங்க. யார் இவங்க? விஜய்க்கு அப்போவே டவுட் வந்துடும், இந்த பசுபதி தான் வந்துட்டு இவங்க எல்லாத்தையும் வர வச்சுருக்கிறதா. ஸோ கரெக்டாக வந்துட்டு பசுபதி விஜயை பார்த்து சிரிப்பார். இதெல்லாம் பண்ணது நீதானா அப்படின்னு நினச்சிட்டு விஜய் உனக்கு இருக்குடா அப்படின்னு நினச்சிருப்பாரு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சாரதா ஓடி வந்து காவேரியை பலார்னு நப்புவாங்க. ஏண்டி நீ தான் திருட்டு கல்யாணம் பண்ண, நீ தான் எங்களெல்லாம் ஏமாற்றிட்டு ஓடினன்னு பார்த்தா அடுத்தது யமுனாவையும் இந்த மாதிரி நிலைமைக்கு நீ தள்ளிட்டியா, உனக்கு இந்த உரிமையெல்லாம் கொடுத்தது யாருடி, என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு உனக்கு என்னடி உரிமை இருக்குது, நீ எதுக்கடி இந்த மாதிரிலாம் பண்ணுறேன்னு கேட்க கங்காவும் டென்ஷன் ஆயிடுவாங்க. ஏண்டி உனக்கெல்லாம் கொஞ்சமாவது அறிவு இல்லையா, அம்மா இந்த நிலைமையில் இருக்காங்க, அப்பாவை இழந்துட்டு நம்மளே கொடைக்கானல்லேருந்து சென்னைக்கு இந்த பொழப்புக்காக வந்திருக்கோம், இங்கே வந்து நீ என்ன வேலை பார்த்துட்ருக்க, இதெல்லாம் உன்னை யாரடி பண்ண சொன்னா அப்படின்னு கேட்க காவேரி வந்துட்டு சொல்லுவாங்க, அக்கா ப்ளீஸ்க்கா கொஞ்சம் புரிஞ்சுக்கோக்கா, யமுனாவுக்காக தாக்கா இந்த மாதிரி நான் பண்ணேன், யமுனாவை காப்பாற்றணுன்னா நம்ம இதை பண்ணியே தான் ஆகணும், கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, நிவினுக்கும் யமுனாவுக்கும் கல்யாணம் ஆனால் அது மட்டுமே போதும், அதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் சொல்கிறேன்னு சொல்ல திரும்பி காவேரியோட அம்மா ஓங்கி அப்போவாங்க. நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ என்னடி கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்க, அவள் படித்து முன்னேறணும்னு நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தா நீ அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுலே வந்துட்டு குறிக்கோளாக இருக்கியா, அவளையும் உன் கூட சேர்ந்து கெடுத்துட்டியா, ஏன்டி இப்படி, எனக்கு எல்லா பிள்ளைங்களும் இப்படி இருந்தால் நான் என்ன தாண்டி பண்ணுவேன், உங்கள் அப்பா கூடயே பேசாமல் நானும் போயிருக்கலாம் போல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்பவே அழுகுவாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு காவேரி அவங்க வீட்டில் கிளம்பும்போது வந்துட்டு தாத்தாவும் பாட்டியும் வந்துட்டு இவங்க அவசர அவசரமாக எங்கேயோ கிளம்புறாங்க, ஏதோ பிரச்சனை போல் இருக்குன்னு அவங்கள ஃபாலோ பண்ணி கரெக்டாக தாத்தாவும் பாட்டியும் கோயிலுக்கு வந்துடுவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா தாத்தா வந்து ஸ்டார்ட் பண்ணுவார், ஏன்பா விஜய் என்னப்பா ஆச்சு, என்ன பிரச்சனை, ஏன் இதெல்லாம் நடக்குது, ஏதாவது சொல்லிட்டு பண்ணலாம்ல, பெரியவங்க இத்தனை பேர் இருக்கும்போது நீங்கள் பாட்டுக்கு சின்ன பசங்களாம் வந்து கல்யாணம் பண்ணால் என்ன அர்த்தம், ஏண்டா பேரா நீ ஏதாவது சொல்லியிருக்கலாம்ல, என்ன பிரச்சனைங்கிறத முதல்ல சொல்லு அப்படிங்க. உடனே விஜய் சொல்லுவார், தாத்தா அதெல்லாம் சொல்கிறதுக்கு இப்போ டைம் கிடையாது, இப்போ முதல்ல வந்துட்டு நிவினுக்கும் யமுனாக்கும் கல்யாணம் நடக்கணும், அதுக்கப்புறம் தான் என்னால் எதுனாலும் சொல்ல முடியும்னு சொல்ல சாரதா திரும்பவும் டென்ஷன் ஆயிடுவாங்க. என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நீங்கள் யார் தம்பி, உங்களுக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தது அப்படின்னு கேட்க உடனே விஜய் சொல்லுவார், எனக்கு உரிமை இல்லைதாம்மா,
ஒத்துக்கிறேன். ஆனால் வந்துட்டு யமுனாவை காப்பாற்றணும்னா, யமுனா நல்லா இருக்கணும்னா நம்ம இதை பண்ணி தான் ஆகணும். இதை நீங்கள் யார் தடுத்தாலும் கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை பண்ணாமல் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார்.